வணக்கம் நேயர்களே. என்னுடைய அன்பார்ந்த கோம்பை ஸ்டுடியோஸ் நேயர்களின் ஒரு ஒரு அன்பான ஒரு கட்டளைக்கு இணங்க இந்த ஒரு வீடியோ. இப்போது நான் போடுற வீடியோஸ்லாம் ஓரளவுக்கு வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நிலையை தான் நம்ம பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நன்றி. என்னையும் வந்து ஒரு நல்ல நல்ல வீடியோக்களுக்கு ஒரு சிபாரிசு பண்ணி பண்ணுங்கள், உங்களால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நிறைய ஒரு கமெண்ட்ஸ்லாம் வருது. இப்போது கொஞ்ச நாளாகவே நிறைய கமெண்ட்ஸ் வருது, நல்ல நல்ல விஷயங்களை போடுறீங்கன்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி அன்பர்களே. இந்த கோம்போ ஸ்டுடியோஸ் ஒரு நேர்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லைனா கண்டிப்பாக என்றைக்கு சொல்கிற மாதிரி தான் நான் கிடையாது. ஆக்சுவலி இப்போ படிப்படியாக வந்து என்னுடைய அந்த ஒரு கோம்போ ஸ்டுடியோஸின் இந்த ஒரு வீரமே வாகை சூடும் இந்த ஒரு சேனல் வந்து நல்ல ஒரு இதை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல வீடியோ உங்களுடைய அந்த ஒரு 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 நல்ல ஒரு வேண்டுகோளின்படி நல்ல வீடியோலாம் தரலான்னு தான் இனிமேல் நான் யோசிப்பேன். ஸோ அதேபடி ஒரு நல்ல ஒரு வீடியோ வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு தரேன், ஒரு அப்லோட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம வளர்ப்பு பிராணிகளான வளர்ப்பு பிராணிகளிலே மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விலங்கு என்றால் அது வந்து நாய் என்று சொல்லக்கூடிய அளவிலே தான் இன்றளவுமே நிறைய ஒரு அன்பர்கள்லாம் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை வந்து அந்த பெட்ஸுகளை வந்து வளர்க்கக்கூடிய அன்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு இனங்களும் இருக்கின்றன, நம்முடைய நம் நாட்டு இனங்களும் இருக்கின்றன. எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல நாய்கள் தான். இதில் வந்து அக்ரெசிவ் டாக்ஸை மட்டும் கழித்து இப்போது முன்னாடி என்னுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் உள்ளே போய் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணுது. அந்த நாய்களை அதை மட்டும் விட்டு விடலாம். மற்றபடி நம்ம வளர்க்கக்கூடிய நாய்களின் அந்த ஒரு உடல் மொழி தேவைகள் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே ஒரு பெட்ஸை வந்து வளர்க்குறது எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்பது உங்களுக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி வளர்க்கக்கூடிய ஒரு அன்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதோடைய அந்த உடல் மொழி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னா, கண்டிப்பாக அதோடைய உடல் மொழி அது எதற்காக வந்து கத்துது, அது எதற்காக வந்து ஒரு உடம்பை வேறு ஒரு ஒரு ரீதியாக நம்மளை பார்க்கக்கூடிய அந்த ஒரு நேரம் நம்மளை வந்து ஒரு விதமாக பார்க்கும். அது போலவே பார்த்திங்கன்னா அது அதோடைய தேவைகளை அது உடல் மொழிகள் மூலமாக நமக்கு தெரிவிக்கும். இதுதான் வந்து நாய்களின் ஒரு சிறப்பு குணம், ஒரு சிறப்பம்சம்னு சொல்லலாம். ஏன்னா இது போன்ற இந்த நாய்களுக்கு தான் அந்த அறிவு என்பது அந்த அளவுக்கு ஒரு விலங்கினங்களிலேயே வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு ஒரு மிருகங்களாக இருக்கட்டும், அந்த மிருகங்களிலேயே நம்பர் 1 ஒரு விலங்கினமாக இந்த நாய்கள் கருதப்படுகின்றன. இது வந்து எந்த நாயாக இருந்தாலுமே சரி, ரோடு நாயாக இருந்தாலும் சரி, நம்ம சொல்கிற போல் இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ், பரியா டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு வேறொரு ஒரு ஒரு தருவாயிலே நாம் யோசித்து பார்த்தோமானால் அது வந்து பரியா டாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருநாய்கள். இது கூட வந்து இதில் முக்கியத்துவம் உண்டு. நம்ம அதை மட்டுமே விலக்கி வச்சிட முடியாது. அதுங்களுக்கும் நிறைய அறிவு இருக்குது. அறிவாற்றல் உள்ள நாய்களிலே இதுவும் ஒன்று தான், இந்த திருநாய்களிலுமே. ஸோ எந்த நாயாக இருந்தாலுமே அதனுடைய உடல் மொழி எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு அந்த உடல் மொழிக்கு ஏற்றாற் போல் நாம் வந்து அதற்கு சேவை புரிந்தால் அந்த நாய்களாகப்பட்டது மிகவும் பாசத்துடனும் ஒரு அன்புடனும் இருக்கும். அதைத்தான் இப்போ நான் தெரியப்படுத்த போகிறேன். 1-2 டிப்ஸை மட்டும் உங்களுக்கு நான் என்னென்ன காரணங்களால் அது வந்து அது மாதிரி பண்ணுது அப்படின்றத மட்டும் நான் தெரிவிக்கிறேன். அதை நீங்கள் தெரிஞ்சுங்க. இப்போது நம்ம ஒரு குட்டியாக எடுத்து வளர்க்குறோம்னா அது அடிப்படையிலேருந்தே அது கூட நம்ம பழகிறதுனால நம்மளுக்கு தெரியும் அது என்ன மாதிரி, என்ன எதிர்பார்க்குது, ஏது அதோடைய சுபாவங்கள் என்ன எல்லாமே தெரியும். இப்போது ஒரு அடல்ட் டாக், ஒரு பெரிய நாயாக நம்ம எடுத்து வந்து வளர்க்குறோன்னு வச்சுங்களேன், ஃபஸ்ட்டு அது பழகாது அவ்வளோ சீக்கிரம். அப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு கோபதாபங்களாக முக ரியாக்ஷன்லாம் மாற்றும்பொழுது அதற்கு ஏற்றாற் போல் அதை தடவி கொடுத்து அதை நீவி கொடுத்து அழகாக அதை நம்ம வசப்படுத்தலாம். நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி நம்ம வசப்படுத்தக்கூடிய அன்பர்கள்லாம் இருக்காங்க, தன் வசப்படுத்தக்கூடிய அன்பர்கள். அது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான், டிஃபிகல்ட்டு தான். கொஞ்சம் பெரிய நாய்கள் ஒரு 6-7 மாதங்கள் நிறைந்த நாய்களை எல்லாம் வளர்ப்பது கொஞ்சம் ஒரு 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 சுலபமான வழி அல்ல, கொஞ்சம் கஷ்டமான சிரத்தை எடுத்து நம்ம செய்யணும். அப்போ தான் அந்த நாய்கள் வந்து நமக்கு ஒரு கூடுதலாக நம்ம மேலே அவர் கவனம் செலுத்தும். ஸோ இது மாதிரி அது வந்து அது கோவதாபங்களுடைய அந்த ரியாக்ஷன் பார்த்தா தெரியும். ஒரு பல்லை துரிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி பார்க்கும். அது போலவே பார்த்திங்கன்னா நம்ம ஓரளவுக்கு பழகிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நாயாகப்பட்டது ஊழையிடுற மாதிரி அந்த மேலே தூக்கி அந்த தலையை மேலே தூக்கி ஊழை கூட சமயத்தில் இடக்கூடிய ஒரு இது இருக்கிறது. நம்ம என்னமோ நினைப்போம், என்னடா இது ஒரு தேவையில்லாத போய் ஊழையிட்டு இருக்குது, வீடு வந்து ஒரு வேறு ஏதாவது அவசரமாகிடுமா அப்படிலாம் யோசிப்போம். அப்படிலாம் கிடையாது. அது வந்து தன்னுடைய அந்த ஒரு துணை இருந்து கொண்டிருக்கும் அன்பர்கள், அதோடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கும் அன்பர்கள், எஜமானர்கள் என்று சொல்லலாம். அந்த எஜமானர்கள் வந்து தன்னை விட்டு பிரிந்து போகும்போது அது வந்து 2 நாட்கள் 3 நாட்கள் வந்து பிரிந்து இருக்கும் தருவாயிலே இந்த நாய்களாகப்பட்டது அது போன்று ஊழையிடும். அதுதான் காரணம். இல்லை வந்து அதோடைய இனங்களான கூட இருந்து கொண்டிருக்கும் இனங்கள் எங்கேயாவது போய்விட்டாலோ அல்லது வந்து வேற எங்கன்னா நம்ம கொடுத்து விட்டாலோ நம்ம வந்து சில பேர்கிட்ட கொடுத்து விட்ருப்போம், நீங்கள் எடுத்து வளர்க்க கொஞ்ச நாள் அப்படின்னா, அப்போ இது கூட இருக்க நாய்கள் இல்லாத போகும்போது அது ஊழையிடக்கூடிய அந்த தருவாய். அதுபோலவே அதோட தேவைகளை பூர்த்தி செய்வது போல் ஒரு பாசமாக ஒரு பார்வை பார்க்கும். அந்த பார்வை பார்த்தீங்கன்னா ரொம்ப நமக்கு அது பார்க்கும்போதே தெரியும்.
ஒரு ஏக்கமாக பார்க்கும். அது நான் என்னுடைய ப்ரொஃபைல் இப்போ இதோடைய அந்த அந்த ஒரு டீட்டெயில்ஸான இந்த வீடியோனுடைய அந்த ஒரு மெயினான ஹெட் அந்த ஒரு தம்ப்நெயில பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. அதில் வந்து அதோட முகாதிசயங்கள் எப்படி இருக்கின்றன, முகாமைப்புகள் எப்படி க்ளீனாக நான் போட்டிருப்பேன். அதை பார்த்தாலும் நீங்கள் உள்ளே போய் பாருங்கள். அது உள்ளே போய் டிஸ்கிரிப்ஷன் ப்ரொஃபைல் ஃபோட்டோவே பாருங்கள். பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி முகபாவங்களை நாம் தெரிந்து கொண்டோமானால் இது போன்ற நாய்களை வளர்ப்பது மிகவும் எளிது. அதோடைய தேவைகள் ஒரு முறை 2 முறை நம்ம தேவைகளை பூர்த்தி செய்யும் பொழுது, அதோடைய தேவைகள் வந்து பூர்த்தியாகும் பொழுது நம் மீது இன்னும் அளவு கடந்த பாசத்தை அது வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. ஆகவே இந்த ஒரு நல்ல வீடியோக்கள் உங்களை நாடி வந்து கொண்டே இருக்கின்றன. இது போன்ற சிந்திச்சு யோசித்து இப்போ கமெண்ட்ஸுங்கள்லாம் வரக்கூடிய அந்த கமெண்ட்ஸுகளுக்கு நல்லது ஒரு வீடியோஸ்லாம் நான் தந்து கொண்டிருக்கிறேன் நண்பர்களே. ஆகவே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்களை எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் நிறைய பேருக்கு போய் சேரும்னு எப்போவுமே சொல்கிறது போல தான். நீங்கள் ஷேர் பண்ண எவ்வளோ தூரம் ஷேர் பண்ணீங்களோ அவ்வளோ நம்முடைய இந்த சேனல் ஆகப்பட்டது கோம்பை ஸ்டுடியோஸ் வீரமே வாகை சொல்லும் நல்ல லெவலில் போய் நிற்கும். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களையும் நாம் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நீங்களும் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு கட்டாயம் வரும். அப்போ நானும் வந்து நல்ல வீடியோக்களை தரக்கூடிய கட்டாயம் வரும். ஆகவே மற்றொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி அன்பர்களே, நன்றி, வணக்கம்.